இந்த காலத்துல படிக்கிறதே வேஸ்ட். கண்டென்ட் கிரியேஷனு, பிசினஸ் பண்றது இதெல்லாம் தான் இப்ப டாப்ல இருக்கு. ஏன் இன்னும் கொஞ்சம் பேர் இதை விட மேல போய் விவசாயம் பண்ணா மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. கல்வி ஒருத்தனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க. படிப்பு எங்க அப்பாவை வெள்ளையாருன்னு சொல்லுது, என்னைய சாருன்னு சொல்றாங்க. 1960, 70 காலகட்டங்களில் எல்லா மக்களுமே விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லா மக்கள்கிட்டயுமே அரிசி இருந்துச்சா? கிடையாது. அப்போ பஞ்சம் தலை விரித்து ஆடிச்சு. நிறைய மக்கள் வறுமையில இறந்து போனாங்க. பல தலைமுறையா இங்க டாக்டர், வக்கீல், இன்ஜினியர் ஆகிற மக்களோட மேடைகள்ல போய் அவங்கள விவசாயம் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க பல தலைமுறையா விவசாயம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிற எளிய மக்கள் மேடைகள்ல மீண்டுமே அவங்கள விவசாயம் மட்டுமே பண்ண சொல்லுவாங்க. ஏன் பல தலைமுறை விவசாயம் பண்ற நாங்க அடுத்து வர்ற ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்கு டாக்டரோ இன்ஜினியரோ ஆயிக்கிறோமே. 4-5 ஜெனரேஷனா டாக்டராகவும் இன்ஜினியராகவும் வக்கீலாகவும் இருந்தவங்க விவசாயம் பண்ணட்டுமே. இங்க கல்வி மட்டும்தான் இந்த சமுதாயத்துல நான் யாரா இருக்கணும் அப்படிங்கறதே தீர்மானிக்குது. கல்வி மட்டும்தான் எனக்கான மரியாதையும் அதிகாரத்தையும் உருவாக்குது. யார் சொன்னாலும் எதுக்காகவும் கல்வியை மட்டும் விட்டுறாதீங்க.